பிரசங்கிக்கிற ஊழியர்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட பொறாமையின் காரியம் இருக்குது. அதனால இது இருக்கதான் செய்யும். ஆனா என்ன நடக்குன்னு தெரியுமா? தாவீது என்ற ஒரு பக்தன் தன் அனுபவத்தை சொல்றாரு. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 49வது வசனத்துல, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு விரோதமா மனிதன் எழும்புறாங்க, அவங்களுக்கு முன்னால நீர் என்னை உயர்த்துகிறீர். எனக்கு விரோதமா எழும்புறாங்களே, அவங்களுக்கு முன்னால என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை நீ தப்புவிக்கிறீர். பார்த்தீங்களா? தாவீது வாழ்க்கையில் நடந்தது. பொறாமையினாலே தாவீதை அழித்து விட வேண்டும் என்று எழுப்பினாங்க. ஒரு ராணுவமே துரைத்தினது, ஒரு ராஜாவை துரைத்தினார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் அவரை உயர்த்தி கனப்படுத்தி அவர் மீது பொறாமை கொண்டவள் வெட்கப்படும்படி செய்தாராம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் ஒரு ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். நல்ல ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருந்தார். இவர் மேலே பொறாமை கொண்டு அந்த ஆபீஸில் வேலை செய்கிற சிலர் ஒன்று சேர்ந்து இந்த ஆளை தொலைச்சிடணும், அவமானப்படுத்தி அனுப்பணும்னு சொல்லி பணம் கையாடல் பண்ணினார் சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அதற்கான விசாரணை நடத்தப்பட்டது. ஒரு பெரிய ஆபீஸ் விசாரணை நடத்தப்பட்ட போது அவர் கூப்பிட்டு, நீதான் இந்த குற்றத்தை செய்திருக்கிற ஒத்துக்க இதெல்லாம் அதிகாரிகள் மிரட்டினாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உண்மையாக நடந்தேன், நான் யாரும் ஏமாற்றலை, இங்கே திருட்டெல்லாம் பண்ணலை, நான் உண்மையாக தானே இருந்தேன்னு சொன்னா. இல்லை, உன்னை நாங்கள் கைது பண்ணி உன்னை குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறது ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இவருக்குள்ள ரொம்ப பயம் வந்து போயிட்டது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? என்ன, நான் அவங்கள நேசிக்கத்தானே செய்கிறேன், அவங்களுக்கு தீமை செய்யலையே. ஆனால் கூட உள்ளவங்க அப்படின்னு நினைக்கல, அவங்களுக்கு பொறாமை. அதனால் உண்டான பாதிப்பு, ஒரு குற்றமே செய்யாமல் ஒரு பாதிப்பு வருமுறை மனதை வேதனைப்படுத்தும். ராத்திரியெல்லாம் தெய்வ சமூகத்தில் போய் அழுதான், ஆண்டோடத்தில் போய் கண்ணீர் வடித்தான். எனக்கு யார் நீதி செய்வாங்கன்னு யாருக்கு சொல்ல முடியும்? நான் ஒரு அவமானப்பட்டு நிற்கிறேன், குற்றவாளியாக இருக்கிறேன், என்னை அழிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணினார். காலையில் ஒரு பெரிய சமாதானம், நீ இப்போ நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். ஒரு ஆபீஸில் போகிறார். ஒரு ராத்திரிக்குள்ள சூழ்நிலை தலைவனாய் மாறி இருந்தது. அதிகாரிகள் சொன்னாங்க, நீ குற்றமற்றவன், உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நீ யாரை நம்பினியோ, யார் உனக்கு சிநேகிதராக இருந்தாங்க, யாரை நேசித்தியோ, கூட வேலை பார்த்தவங்க, அவங்கெல்லாம் செய்த சதிதான் இதை கண்டுபிடித்து விட்டோம்னு சொல்லி அவங்கெல்லாம் ப்ரமோட் பண்ணப்பட்டாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு மேல் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். எப்படி இருக்கும்ல, பொறாமை கொண்டு அவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவருக்கு மேலே ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டு அவங்க தாழ்த்தப்பட்டு போனாங்க. அன்றைக்கு தாவீதுக்கு செய்ததை இன்றைக்கும் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு செய்கிறார், உங்களுக்கு செய்வார். நீ இருக்கிற இடத்துல செய்வார். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், வேலை செய்கிற இடம், பணி செய்கிற இடம், பிஸ்னஸ் பண்ணுற இடம், அல்லது நீங்கள் பொறுப்பு வகிக்கிற இடம், ஊழியம் எதுவாக இருக்கலாம். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி பொறாமையோடு செய்கிறாங்கல்ல, அவங்க வெட்கப்பட்டு போகும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். விசுவாசிங்க. ஆண்டவரே, நீ தாவீதின் தேவன், என்னுடைய தேவன். தாவீதுக்கு செய்ததை இன்றைக்கும் எங்களுக்கு செய்கிறேன். நான் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருக்கிறேன், எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க எழும்பி பொய்யான காரியத்தை சொல்லி என்னை காயப்படுத்தி, என்னை அவமானப்படுத்தி, வேதனைப்படுத்தி நினைக்கிறாங்க. நீ நீதி உள்ள தேவன், எனக்கு நீதி செய்கிறீர். அவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்தி